அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் கதை அக்பரின் மருமகன். பீர்பாலிடம் ஏதாவது கேட்டு அவர் கூறும் பதிலை ரசிப்பது அக்பரின் பழக்கம். ஒரு நாள் அக்பர், உறவினர்களில் நன்றி இல்லாதவர்கள் யார், நன்றி உடையவர் யார் என்று எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்டார். சரி என்று கூறிய பீர்பாலும் மறுநாளே சபைக்கு வரும்போது அக்பரின் மருமகனோடும் ஒரு நாயோடும் வந்தார். நாயை சபைக்கு கொண்டு வந்ததை பார்த்த மற்ற அமைச்சர்கள் அருவருப்படைந்தனர். ஆனால் பீர்பால் அக்பரிடம், அரசே, நேற்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதோ பதிலை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். அக்பரும் எங்கே எங்கே என்றார். பீர்பால் அக்பரின் மருமகனை காட்டி, இதோ பாருங்கள் உங்கள் ஆசை மருமகனை. உங்கள் அன்பு மகளை திருமணம் செய்வித்து ஏதுமற்ற இவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தீர்கள். அரசனின் மருமகன் என்பதால் நாடே இவருக்கு தலை வணங்குவதும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இவர் உத்தரவை தட்டாமல் ஏற்று நடப்பதும் உங்களால்தான். ஆனால் இவரோ அதையெல்லாம் மறந்து உங்களையே குறை பேசி திரிகிறார். எனவே இவர் உங்கள் உறவினர்களில் நன்றி இல்லாதவர். ஆனால் இந்த நாயோடு உங்களுக்கு உறவு இல்லை. அதற்கு நீங்கள் தருவதெல்லாம் ஒரு கவளம் உணவுதான். ஆனால் அது உங்கள் அரண்மனையை காவல் காக்கிறது. உங்களை பார்த்த போதெல்லாம் நன்றியுடன் வாலையும் ஆட்டுகிறது. ஆகவே உறவில்லாவிடினும் நன்றி மிக்கது அதுவே என்று கூறினார். இதை கேட்ட அக்பருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நாயை பரிவோடு பார்த்தார்.